ஹலோ ஃபேம், நான் தான் உங்க ஸ்ரீ ரைடர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் அதுமா ஏற்காடு தாங்க வந்திருக்கோம். அப்புறம் 2024 எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சேஃபா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் சேஃபா ஜாலியா தான் என்ஜாய் பண்றோம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏற்காடுல இருக்க ஃபால்ஸுக்கு தாங்க. மீதி விளாக் நாங்க ஃபால்ஸ்ல போய் கண்டினியூ பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலதான் நடந்து போயிட்டு இருக்கோம். பிளேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க, சொல்லவே தேவையில்ல. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படியே வேற மாதிரி அப்படியே அமேசிங்கா இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்க, கிளைமேட் அதுவும் வெயிலும் இல்லாம ஓவரா கூலிங்கும் இல்லாம அப்படியே பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க. அப்படியே நம்ம போக வேண்டிய லொகேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ரோட்ல தான் போகணுமா, அதான் என்ன போயிட்டு இருக்கோம் ஃபேம். சூப்பரா இருக்குங்க எல்லாமே. இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு என்னடா நியூ இயர் அதுமா இங்க போனா அங்க போனா இத்தனை நாளா வீடியோவே போடலையே அப்படின்னு. இல்ல ஃபேம், அதாவது கொஞ்சம் பர்சனலா நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால பண்ண முடியல. அதான் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனா என்னோட ரெசல்யூஷன் சொல்லிட்டு காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்லாம் இல்லை ஃபேம், சீரியஸா தான். இனிமேல் டெய்லியும் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி என்னால முடிஞ்ச ஒரு 2 வீடியோ கம்பல்சரி நான் போட்டுருவேங்க கண்டிப்பா. அது இல்லாம உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. மறக்காம எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் மஸ்ட். ஹெல்மெட் போட்டு எங்க இருந்தாலும் போங்க. வா, அப்படியே செம்மையா இருக்குங்க. வா, இப்படி வியூவே வேற லெவல்ல இருக்கு. இப்படி சூப்பரா இருக்குங்க. மறக்காம நீங்களும் ஃப்ரீ டைம்ல எல்லாம் இந்த பக்கம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். சீசன் டைம்ல வாங்க, பங்கமா இருக்குங்க. ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு மீதி விழாக் கண்டினியூ பண்ற சேனங்களா ஃபேம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா இப்போ பாதி தூரம் வந்தாச்சு. அவன் போய்கிட்டே இருக்குங்க ரோடு. அதுவும் ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு. நடந்துதான் வந்தோம். ஆனால் நடந்து வரக்கு சூப்பரா இருக்கு. பசங்களோட சும்மா அப்படியே வைப் பண்ணிட்டு ஜாலியா இருக்குங்க. இந்த இடம் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இங்கேயும் பாதி பேர் ஒர்க் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னாலே இந்த டைம்லயும் எல்லாம் ஒர்க் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. பனி வர வர ரொம்ப இறங்க ஆரம்பிக்குது ஃபேம். வந்தாச்சுங்க ஃபேம், நடந்து போயிட்டு இருக்கோம். ஹலோ ஃபேம், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டெப்பு சொல்றாங்க. அது மேடும் பள்ளமா இருக்குங்க. சத்தியமா நடக்க முடியல. போன வீடியோ பாத்தீங்கன்னா ஐயோ, அந்த வீடியோல வந்துட்டு என்னால வாய்ஸ் கொடுத்துருக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலுங்க, சத்தியமா முடியலங்க. வரும்போது பார்த்தே வாங்க. நாங்க ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே நடந்து வந்தோம். இப்போ திரும்ப நடக்க விட்டாங்க, முடியலைங்க. ஆனா வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே வியூ நீங்களும் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஓகே ஃபேமிலி, இப்போ வந்து நாங்க போய் விளாக் பண்றோம்.
ஹலோ ஃபேம், ஒரு வழியா வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன தண்ணி தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்தது அவ்வளோக்கு ஒர்த்தே இல்லைங்க. இந்த இடம் ஒர்த்து இல்லைங்க. சூப்பரா இருக்கு, ஸ்பாட்லாம் செம்மையா இருக்கு. வேற மாதிரி இருக்கு எல்லாம். ஆனா க்ரௌடு ஓரளவு கம்மியா தாங்க இருக்கு. நான் கூட நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் யாருமே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனாலும் ஃபால்ஸ்ல தண்ணி கம்மியாக தான் வருது. ஓரளவுக்கு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போய்க்கோங்க ஃபேம். பாய்.